வணக்கங்க. நாங்கள் சென்னையிலேருந்து டயானா மகளிர் குழுவிலேருந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். அன்னை தெரேசாவில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். எங்களுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் நானும் குழுவிலேருந்து முதல் முறையாக இங்கே போட்டிருக்கேன். இங்கே போட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. கொரோனாக்கு அப்புறம் எங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்குமோன்ட்டு ரொம்பவே யோசனையாக இருந்தது. எப்படி நம்ம மேலே வரப்போகிறோம் அப்படின்றதும் ரொம்ப கவலையாகவே இருந்தது. ஆனால் எங்கள் குழு மூலிமா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, மகளிர் குழுவில் இவ்வளோ நல்ல திட்டம்லாம் இருக்குது அப்படின்றதே இந்த குழுவில் வந்த அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழுவோடைய சிஓவான தாத்தி மேடம் அவங்க மூலிமா தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ஏபிஓ சார் முரளி சார் அவங்க தான். முரளி சார் அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே முதல்ல இருந்தே அநேக பேர் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவர் புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னும் எல்லா மகளிருமே இதில் பயன்படணும் அப்படின்னும் எனக்கு இந்த வருஷம் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வழிநடத்தின கேட்ரிங் மேடம் ஆகும் கலைச்செல்வி மேடம் அவங்களுக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இங்கே நல்ல பாதுகாப்பு, நல்ல ஜனங்களும், நல்ல மனசு நிறைய சம்பளமும் நான் சம்பாதிச்சேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே இவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படியே இருந்துட்டோம். ஆனால் ஒரு தகப்பன் இப்படி ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு நான் இருக்கேன், நீ தைரியமாக வா, நீ உடஞ்சி போயிட்டாலும் பரவாயில்ல, உனக்கு படிப்பு இல்லையா பரவாயில்ல, தொழில் இல்லையா பரவாயில்ல, கைத்தொழில் தெரியாதா பரவாயில்ல, வா நான் உனக்கு கற்றுத்தரேன், இந்த சமுதாயத்தில் உனக்கு நான் பாதுகாப்பு தரேன், நீ முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை எப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை எங்கள் ஸ்டாலின் அப்பா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே ஒரு அப்பாவோட ஸ்தானத்துலேருந்து நான்லாம் அவ்வளோ உடஞ்சி நலிஞ்சு போனவன், எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு வியப்பாகவும் புதுசாகவும் இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பை எனக்கு இவ்வளோ அழகாக கொடுத்த முரளி சாருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேங்க சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்பை நேர்மையாக நல்ல முறையில் நாங்கள் இதை பயன்படுத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக உயர்த்தி கொள்வோம். ஸோ அதுக்காக நாங்கள் எங்களை வழி நடத்தின எல்லாருக்குமே நாங்கள் ரொம்பவே நன்றி கடன்பட்டிருக்கோம். மேலும் மேலும் எங்களை மாதிரி இருக்க பெண்களை நீங்கள் தேடி எடுத்து அவங்களும் இந்த நல்ல திட்டத்தில் பயனடையணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமும். ஸோ இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்த ஸ்டாலின் அப்பாவுக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். நான் மட்டும் அவங்க மகள் இல்லை, என்னை போல் அநேக மகள்கள் இங்கே இருக்கிறாங்க. நான் பார்க்குறப்ப வியந்து போனேன். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.